தாவேக்கா இனி தத்தி தத்தி நடக்காது, தாவி தாவி ஓடும். செங்கோட்டையன் வரவால். அங்க லட்சுமணர்னா விஜய்க்கு யாரு? அந்த வேலையை இவர் செய்வாரான்னு எனக்கு தெரியல. ஆனா செய்யறதுக்கு தயங்க மாட்டார். அண்ணன் செங்கோட்டையன் காணாமல் போவார் என்று கருதினால் அவரை விஜய் கண்டுபிடித்து விட்டார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, திமுகவினுடைய நீட்சி தாவேக்கு அப்படின்னா திமுகவினுடைய தேவை முடிஞ்சிருச்சு, அந்த ரோல் இனிமேல் தாவேக்கு எடுத்துப்படி இல்லை. இல்ல கூப்பிடுறாங்க, யாரெல்லாமோ கூப்பிடுறாங்க, எனக்கு யாருன்னு தெரியல. கூப்பிட வேண்டிய ஆளு கூப்பிட்டா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஒரு ஃபைட் டெண்டன்சி உள்ளவன் நண்பர் அண்ணாமலை. எது சொன்னாலும் ஒரு ரியாக்ஷன் வருது. அவர் போய் விஜய்கிட்ட சேர்ந்தாருன்னா விஜய்க்கு பலம் கூடத்தான் செய்யும். அண்ணாமலை இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு. ஆட்சி மாற்றத்துக்கு இல்லை, ஒரு மக்கள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படும். தாக்கம் தானே மாற்றமா மாறும். தமிழக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவர் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைத்து கொண்ட பிறகு கோயம்புத்தூர் போறாரு. உற்சாகமான வரவேற்பு அந்த வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள். உங்களை பொறுத்தளவுல அவர் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் அவர் ஏற்கனவே முன்பு சொன்ன வேலையை தொடர்ந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு? இல்லை, அதாவது ஒரு இதயத்தை கீழே இறக்கி வைத்த காட்டு மிராண்டிக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லை. அவர் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்று தான் சொன்னார். சரி, எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேருகிறேன்னு 3 முறை முதலமைச்சராக இருந்த அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக கருதப்பட்ட OPS அண்ணன் சொன்னார், எனக்கு எதுவும் தேவையில்லை, கட்சி ஒன்றானால் போதும் என்றுதான் 36 ஆண்டு காலம் ஜெயலலிதாவிற்கு பேக் போனாக இருந்த சசிகலாமா சொன்னார். சேர்க்க முடியாதென்று முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா என்பது மாதிரி வினையாற்றினார் எடப்பாடி பழனிசாமி. டெமோக்ரஸி மீன்ஸ் டிஸ்கஷன். கண்டிப்பா எந்த விவாதத்திற்கும் அவர் தயாரில்லை. கட்சியை காத்து களத்தில் நிற்கிற 6 பேர் அவரை சந்தித்து இதை பரிசீலிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு, அப்படி 6 பேர் என்னை சந்திக்கவில்லை என்று, சந்திப்பே நடக்கவில்லை என்று பட்ட பகலில் ஒரு பச்சை பொய்யை கூச்சம் இல்லாமலும் குற்ற உணர்வு இல்லாமலும் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. இப்போதும் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் அண்ணன் செங்கோட்டையன் சொன்னார். செங்கோட்டையன் 2001 இருந்து 2006 வரை ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்துல அவர் மிகுந்த செல்வாக்கோடு இருந்தவர். சரி, அவருடைய வீட்டில் காலையில் ஜெயலலிதாவின் தரிசனத்திற்கு அல்ல, செங்கோட்டையின் தரிசனத்திற்கு காத்து கிடந்தவர் தான் இந்த எடப்பாடி. சரி, இது கேளுங்க, அரசியல்ல பல மாற்றங்கள். நீங்க நீண்ட காலம் அந்த அரசியலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. யாரு எப்போ எமர்ஜ் ஆவாங்க, யாருக்கு எந்த மாதம் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பாராத விதத்தில் நடக்கும். நிறைய உதாரணங்கள் இருக்கு. எடப்பாடி மட்டும் இல்ல காத்து கிடந்து வருகிறார். கடந்த காலத்தை அப்படி கசக்கி எறிந்து விடக்கூடாது. சரி, இவர் கடந்த காலத்தை கசக்கி எறிந்து விட்டார். நிகழ்காலத்தை உள்வாங்க தவறிவிட்டார். எதிர்காலத்தை இன்றைக்கு காவு கொடுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. நான் கேட்டது செங்கோட்டை நம்ம சரியா முடிவு எடுத்திருக்காரு. சரியான முடிவு. ஏன்னா இன்றைக்கு அலை அலையாக அணி அணியாக ஆரவாரத்தோடு தம்பி விஜயை கட்சியில முகம் தெரியாத தம்பிமார்கள் போய் முற்றுகையிடுகிறார். சரி,
அந்த தம்பிகளை சரியாக ஆற்றுப்படுத்துவதற்கான சூழல் அந்த கட்சியில என் கண்ணுக்கு தெரியல. நிறைய முறை சொல்லியிருக்கீங்க நீங்களும். ஆமா, அது அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும், அவர்களுக்குரிய பயிற்சி கொடுக்க வேண்டும், அந்த கட்சியை கட்டமைக்க வேண்டும். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். 1000 புயல்கள் வீசினாலும் திமுக தஞ்சை கோபுரம் போல் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் அண்ணா உருவாக்கிய அந்த கட்டுமானம். அந்த கட்டுமானம் தம்பி விஜயினுடைய தாவேகாவுக்கு இல்லை. இதை செய்கிற முதிர்ச்சியோ பக்குவமோ அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிற புஷி ஆனந்துக்கு இல்லை. ஒரு IRS அதிகாரி அருண்ராஜ் அவருக்கு இல்லை. பொருளாளர்னு ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு இல்லை. ஆதவ அர்ஜுனாவுக்கு இல்லை. ஆதவ அர்ஜுனாவும் அந்த வேலையை செய்ய முடியாது. இது கீழே செய்ய வேண்டிய வேலை, களப்பணி. இது ஒரு வயல் நடுவதுக்கு முன்னால செய்ய வேண்டிய வேலை. இத செய்வதற்கு தகுதியான 100%, 99 இல்ல 100% தகுதியானவர் அண்ணன் செங்கோட்டையன். சரி, செங்கோட்டையனுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னா, என்னுடைய நோக்கம் முழுக்க அதிமுக ஒன்றிணையணும், அதற்கான வேலைகளை தான் செய்வேன், தொடர்ந்து அதற்கான பண்ணி கொண்டிருக்கிறேன், எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கேன், குறிப்பாக திரு டிடிவி தினகரன் கூட பேசிட்டு இருக்கிறேன், திரு OPS கூட பேசிட்டு இருக்கிறார், முத்துராமலிங்க தேவர் அந்த பூஜையில கூட ஒரே கார்ல பயணித்து போனாங்க, அப்போதும் கூட பல விஷயங்களை அவங்க பகிர்ந்து கொண்டார்கள். இப்போ நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, இதற்கான முயற்சிகள் எதுவும் பலிக்கல, இனிமேல் வேலைக்கு ஆகாது, ஸோ நம்ம அரசியல் வாழ்க்கையை கடத்துவதற்கு வேற வாய்ப்பு இல்லை, அதற்கான தேர்வு தாவேக அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாரா? இல்ல, அவருக்கு கேரியருக்கு ஆபத்து வந்துடுச்சு. சரி, அவருடைய இருப்பு கேள்விக்குறியாகிவிட்டது. அவருடைய ஒரு அரை நூற்றாண்டு கால அரசியல் அஸ்தமிக்கிற சூழலுக்கு வந்து விட்டது. அதனால தம்பி விஜய் அவரை அலைபேசியில் அழைத்ததாகத்தான் எனக்கு தகவல். நேரடியாக அவரே வாங்கன்னா உங்களுக்கு உரிய ரெஸ்பெக்ட் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அழைத்தது தகவல். அதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனாவை சந்திச்சு பேசி இருக்கிறார். அதுக்கு முன்னாடி தம்பி விஜய பட்டினப்பாக்கம் வீட்டில் போய் சந்திச்சு நீண்ட நேரம் பேசி இருக்கிறார். அதை சரியாக புரிந்து கொண்ட தம்பி இன்னைக்கு அவருக்கு விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்கார். இந்த நிர்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளர். ஆமா, 28 பேர் கொண்ட குழு. அதுல ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு, புஷி ஆனந்த் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. அதை லீட் பண்ணக்கூடிய, இவங்களை லீட் பண்ற அதிகாரம் அவருக்கு வந்துருச்சு. தாவேகா இனி தத்தி நடக்காது, தாவி ஓடும். செங்கோட்டையன் வரவால். அவ்வளவு பெரிய திறமையா இருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய தேர்வு ஏன் தாவேகாவா இருந்துங்கிறத நான் மீண்டும் கேட்கிறேன். திமுக ஒரு சாய்ஸ் இருக்கு, இது வெற்றி பெற போறக்கூடிய கூட்டணி, இதை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களும் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு திமுகவோடு உங்களுக்கு ஒரு கசப்புணர்வு தற்போது இருந்தாலும் கூட அது ஒரு அசைக்க முடியாத சக்தி, வெற்றி கூட்டணி 2026 அவர்களை தான் வாய்ப்பு நீங்க இப்பவும் பேசிட்டு இருக்கீங்க. அந்த தேர்வாக ஏன் இல்லைன்னு திமுகவோட போய் சேர்ந்தா அது ஒரு நாள் செய்தி. இது தினம் செங்கோட்டையன் செய்தி வரும். அப்போ கரெக்ட் தான் அது. ஆமா, கரெக்ட், சரியான முடிவு. ஸோ திரு செங்கோட்டையன் அவர்கள் நீங்க முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது கூட செங்கோட்டையனுடைய அந்த பயண திட்டங்கள் குறித்து நீங்க விரிவா சொன்னீங்க ஒரு பேட்டியில. ஸோ இப்போ அவருக்கு அங்க கொடுக்கக்கூடிய ரோல் இந்த விஷயங்களா தான் இருக்குமா? ஏன்னா பயண திட்டத்தினாலதான் ஒரு பெரிய குளறுபடியா அங்க ஒரு துயரமே நிகழ்ந்துச்சு. ஸோ இதுதான் அவருடைய கான்சன்ட்ரேஷன், அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா? அது மட்டும் இல்ல, ஜெயலலிதாவுக்கு டூர் போட்டு கொடுக்கறதே அவர் தான். ஒரு IAS அதிகாரி போட முடியாது, ஒரு IPS அதிகாரி போட முடியாது. ஜெயலலிதா திருச்சி மாநகரில் பேசுகிறாருன்னா திருச்சி மாநகரத்தில் இருக்கிற 68 வார்டு செயலாளருக்கும் பேசிடுவார். ஒவ்வொருத்தட்டும் தனிப்பட்ட முறை. ஆமா, மாநகர செயலாளரை தவிர்த்து மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருக்கும் பேசிடுவார். அந்த ஊர்ல இருக்கிற கட்சி சாராத விஐபிகள் இருப்பாங்க,
ஏடிஎம்கே ஜெயலலிதா வெல்விஷர் இருப்பான். வெளியே காமிக்க மாட்டாங்க கட்சி. அவங்கள்ட்டையும் பேசிடுவார். பக்கத்துல இருக்கிற சமயபுரம், பக்கத்துல இருக்கிற பாடாலூர், பக்கத்து மாவட்டம் திண்டுக்கல், பக்கத்து மாவட்டமாக இருக்கிற தஞ்சாவூர், எல்லாருக்கும் பேசிட்டவர். ஒரு பிரமிக்க தகுந்த ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு பொதுக்கூட்டத்துல சாதிச்சு காட்டிடுவார். அதுதான் அவருடைய பலம். சரி, அந்த அம்மா அதுக்கு பிறகு இரவு போய் ஒரு பங்களாவில் தங்குவாங்க. ஒரு வீடு ஏதாவது ஒரு பணக்காரன் கொடுத்துருவான், இந்த வீட்டில் போய் தங்குவாங்க. இவர் என்ன செய்வாரு, அவங்கள வீட்டில் கொண்டு விட்டுட்டு வெளியில ஒரு சேரை போட்டு உட்கார்ந்து இருப்பார் இரவு முழுவதும். பஞ்சவடியில் இருந்த ராமபிரானும் சீதா பிராட்டியும் பஞ்சவடியில் இருக்கும் பொழுது லட்சுமணன் இப்படி உட்கார்ந்திருந்தான். கம்பன் சொல்லுகிறான், நல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவனும் துஞ்ச. அவங்க அப்படி அவங்க நல்லா உறங்குறாங்க. துஞ்சன்னா உறக்கம். இவன் விழித்தே இருக்கிறான். இமைப்பில நயனம் என்றான். கண்ணே இமைக்காம இருப்பான். அப்படின்னா விசுவாசத்துக்கு மறுபேர். அப்படி ஒரு லட்சுமணன். அந்த அம்மா எழுந்த உடனே கூப்பிடுவாங்க, அப்ப போய் நிப்பாரு. அங்க லட்சுமணர்னா விஜய்க்கு யாரு? அந்த வேலையை இவர் செய்வாரான்னு எனக்கு தெரியல. ஆனா செய்யறதுக்கு தயங்க மாட்டார். இல்ல, அந்த மாதிரி ஒரு ஒப்பீடு பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்னு கேக்குறேன். இது எப்படி அந்த மாதிரி ஒரு விசுவாசமா இருந்தாரோ ஜெயலலிதா அவர்களுக்கு, அதே போன்று விஜய்க்கு எந்த மாதிரியான ஒரு அது வந்து விஜய்க்கு செய்வதற்கு அவரு தயங்க மாட்டார். ஏன்னா இவர் கர்மயோகிம்பாங்க. கர்மயோகின்னா என்னன்னு தெரியுமா? தனக்கு விதிக்கப்பட்ட கடமைய எந்த ஆசாபாசமும் இல்லாம செய்கிறவன் தான் கர்மயோகி. அப்படி ஒரு கர்மயோகியாகவே வாழ்ந்து பழகியவர் அவர். ஆமா, அவர்கிட்ட விமர்சனங்கள் உண்டு. அது எல்லாம் அதனால இன்னைக்கு சரியான ஒரு ஆளு தம்பி விஜய்க்கு கிடைத்திருக்கிறார். அண்ணன் செங்கோட்டையன் காணாமல் போவார் என்று கருதினால் அவரை விஜய் கண்டுபிடித்து விட்டார். இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே லாபம். தங்கப்பதக்கத்தில் முத்து பதித்தது மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து தாவேக்காவில் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் கூட தாவேக்காவுக்கு ஆதரவான குரலை கடந்த ஓரிரு மாதங்களாக இல்ல, நான் சொல்றது ரொம்ப ஆதரவு குரல் டைரக்டா நீங்க பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு 2 மாதங்களா நேரடியா சொல்றீங்க. இல்ல, கட்சி தொடங்கின அன்னைக்கே சொல்லிட்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன உடனேயே இந்த ஒரு வாக்கியத்துக்கே அது என்ன ஆக்கிரமித்து கொண்டு அந்த போர் யானை, சேர நாட்டின் அடையாளம், அந்த யானையை கொடியில வச்சாரு. தமிழர்கள் போருக்கு போகும்போது சூடுகிற பூ, வாகை பூ, அதையும் கொடியில் வச்சாரு. எனக்கு ஒரு பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுக்கிற ஒரு தாகம் தம்பிட்ட இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேன். நான் அன்னையே முதல்ல அன்னைக்கு சன் நியூஸ் கேள்வி களத்துல இதை திமுகவின் நீட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன்னு அன்னைக்கு பதிவு செய்தேன். திமுகவின் நீட்சி தாவேக்கா அப்படின்னு பதிவு செய்தேன். அன்னைக்கு மக்கள் மன்றத்துல விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா அப்படின்னு ஒரு இதுல பயணிக்கிறாருன்னு நான் பேசினேன். அதான் இப்ப எனக்கு தூக்கத்தை கெடுத்துருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, திமுகவினுடைய நீட்சி தாவேக்கு அப்படின்னா திமுகவினுடைய தேவை முடிஞ்சிருச்சு, அந்த ரோல் இனிமேல் தாவேக்கு எடுத்து இல்லை. நான் அன்னைக்கு சொன்னதை சொல்றேன், இன்னைக்கு கேட்கிறேன். அன்னைக்கு சொன்னதை விட இன்னைக்கு அதை அப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்கிறேன். இல்ல, மத பயங்கரவாதம் அரச பயங்கரவாதத்தின் துணையோடு வருகிறது. இதை எதிர்கொள்வதற்கு திமுக மட்டும் போதாது, அதை போல இன்னும் ஒரு வலிமையான சக்தி வேண்டும். ஏன்னா அதிமுக நீர்த்து போயிடுச்சு. ஒரு இயக்கம் தேவைப்படுது. அந்த கடமை செய்வதற்கு காலம் தந்த தலைவன் விஜய் அப்படின்னு சொன்னேன். அதான் சொல்றேன். ஆனா அதை எதிர்க்கிறதே திமுக தான் எதிர்க்கிறாரு. நீங்க அவர் எதிராக இருக்கக்கூடியவர்கள்
யாருங்கிறத அடையாளப்படுத்துற ஒரு விஷயம் இருந்தா கூட முதன்மை எதிரியாக அவர் தொடர்ந்து முழங்கி கொண்டிருப்பது திமுகவை தானே. ஆமா, அதிகாரத்தில் இருக்கவங்கள தான் எதுக்கணும். அதனால இதே வேலையை தானே அவங்க செய்யும் பொழுது அவரும் அதே செஞ்சா அதுல என்ன வேறுபாடு இருக்கு? அதிகாரத்தில் இருக்கிறவங்கள தான் எதுக்கணும். எனக்கு என்ன அதுல சர்ப்ரைஸ் ஆச்சரியம்னா, ஒரே நேரத்துல மத்திய அரசை மாநில அரசையும் எதிர்க்கிறாரு. இந்த துணிச்சலையும் இந்த போர்க்குணத்தையும் நான் பாராட்டுறேன். இன்னொன்னு, யாரும் இது மாதிரி செய்ததில்லை. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்ட்டார். அதுவே ஒரு முரண்பாடு இல்லையா? முரண்பாடு இல்லை. ஏன்னா அதுதான் இது ஒரு இன்னைக்கு நடக்கிற யுத்தம் கலாச்சார யுத்தம். இட் இஸ் கல்ச்சுரல் வார். அவன் தான் நமக்கு கொள்கை எதிரி. அப்ப அரசியல் பண்றவங்களுக்கு கொள்கை தேவையில்லை. கொள்கை தேவையில்லாம எத்தனை கட்சி இருக்கு? அதுதான் கேக்குறேன். நீ ஒரு அரசியல் கொள்கை உடைய ஒரு இதுதான் கட்சி தான், அதுதான் ஒரு அரசியல் செய்ய முடியும். அதான் அரசியல் கட்சி. அதுல என்ன அரசியல் எதிரி, அது என்ன கொள்கை எதிரின்னு கேட்கிறேன். கொள்கை எதிரின்னு சொல்லி அவங்கள அறிவிச்சிட்டாரு, இவங்கள அரசியல் எதிரின்னு அறிவிச்சிட்டாரு, பயணத்தை தொடங்கிட்டாரு. மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு அவருக்கு கிடைச்சிடுச்சு. இந்த வரவேற்பு தமிழ்நாடு இதுவரைக்கும் இப்படி ஒரு வரவேற்பு பார்த்ததில்லை. இதை சொன்னா எனக்கு ஒரு முத்திரையை குத்தி நீங்க எல்லாம் காலி விண்ணம் பண்ணு என்னோட பாக்குறீங்க. நான் சொன்னது எலுமிச்சம்பழம் புளிக்கும், பாகற்காய் கசக்கும், நெல்லிக்காய் துவர்க்கும் நான் சொன்னா உண்மையே உள்ளபடி சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் நோக்கம் இல்லை. ஆனா நீங்களும் உங்க அழைப்பு வந்தால் தாவேக்காவிற்குள் நான் அவர்களுக்கு ஆதரவாக பேசுறது கூட தயாரா இருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா ஏதாவது வந்துச்சா அந்த மாதிரி அழைப்பு? இல்ல, கூப்பிடுறாங்க, யாரெல்லாமோ கூப்பிடுறாங்க, எனக்கு யாருன்னு தெரியல. கூப்பிட வேண்டிய ஆளு கூப்பிட்டா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அந்த ஆள் கரெக்டா நேரடியா பேசினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே முடிவெடுக்க முடியாது இல்ல, ஏன்னா நான் டேமேஜ் ஆகக்கூடாது. கண்டிப்பா டேமேஜ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் ரெடியா இருக்கான் என்ன டேமேஜ் பண்றதுக்கு. அந்த மாதிரி முடிவு எடுக்கும் போது நீங்க இயல்பா திமுக அது ஒரு அழைப்பு நேரடியா நீங்க சொல்லக்கூடியவர், என்ன விஜய் நேரடியா அவங்ககிட்ட பேசுறாரு, வாங்க நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் யாருன்னு தெரியும், இவர்களை பற்றிய வரலாறு உங்களை தவிர வேற யாருக்கும் அதிகமா தெரியாது, ஒவ்வொருத்தரை பத்தி நீங்க மணிக்கணக்கா உங்களால பேச முடியும், நீங்க எங்க இயக்கத்துக்கு தேவை, எங்க தொண்டர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறை நடத்துங்க, அவங்கள அரசியல் படுத்துங்க, எங்களை அரசியல் படுத்தலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, விமர்சனம் இருக்கு, அதை சரி பண்ண நாஞ்சில் சம்பத்தால முடியும்னு நான் நினைக்கிறேன், வாங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை, எனக்கு எனக்கு இந்த திராவிட இயக்க சொற்பொழிவாளர் என்ற அடையாளத்தோடைய அவர் என்னை இயங்க அனுமதிப்பாரான்னு எனக்கு கேட்கணும். நீ எந்த காலத்துல அந்த கட்சியினுடைய உறுப்பினராக ஆகாம இப்ப எப்படி திமுக ஆகலையோ அது மாதிரி அவர் ஒத்துக்குவாரான்னு கேட்கணும். அதுக்கு சம்மதிச்சா நல்லது. அந்த மேடையில இப்போ இயல்பணியை திமுக எதிர்க்க வேண்டி வரும்ல, திமுக தாக்கி பேச வேண்டி வரும்ல, திமுக ஆளுங்கட்சியில இருக்கிறவங்கள தானே எதிர்த்து பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இல்ல திமுகவா எதிர்த்து பேச வேண்டியது வரும், அது வேற இருக்கு. திமுகவை எதிர்த்து பேசினா மானாவாரியா எதிர்த்து பேசுறது இல்ல. திமுக இதுல கோட்டை விட்டுட்டு திமுக இது சரியா செய்திருக்கலாம், தம்பி விஜய் இருந்தா இது செய்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இந்த கொள்கை தலைவர்களை பேசுறது எனக்கு ரொம்ப ஆர்வம். சரி, பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி, காமராஜர், அண்ணா காமராஜர் காங்கிரஸ்காரன்னு இது வரைக்கும் போய் பேசல. இதை தாவேக்க நிர்வாகம் அல்லது தாவேக்க தலைமை யோசிக்கணும் அப்படிங்கிறது அவ்வளவுதான். நிச்சயமா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சில தகவல்கள் இப்படி செங்கோட்டையன் குறித்து எவ்வளவு இந்த தூரம் பேசிருக்கோம், இன்னொரு புறம் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர் ஒரு தனி கட்சி தொடங்க போறாரு, அவரும் கூட விஜய் கூட இணைந்து தனி கட்சியாக தொடர்ந்து விஜயோட ஒரு கூட்டணி இது மாதிரியான இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சில தகவல்கள் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்குமா? என்ன வாய்ப்பு இருக்கு? ஏன் அந்த மாதிரி அவர் யோசிக்கிறாரு? அவருக்கு ஒரு பலம் கிடைக்குமே விஜய்க்கு. இல்ல, விஜய்க்கு பலம் கிடைக்கும், திரு அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறது
உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டு இருக்கா இல்ல இது ஏதாவது யாராவது கிளப்பி விடுறாங்களா? நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒருங்கிணைப்பாளரா ஒரு ஆளை போட்டிருக்காரு அண்ணாமலை. தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைக்குது. சரி. புதுக்கோட்டை செல்வம்னு இவர் எங்க தூத்துக்குடி மாவட்ட மதிமுக செயலாளராக இருந்தவர். சரி. அவரை போட்டிருக்காங்க. அவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. டிசம்பர்ல அதை தொடங்க போறதாகவும் சொல்றாங்க. சரி. ஒரு ஃபைட் டெண்டன்சி உள்ளவன் நண்பர் அண்ணாமலை. எது சொன்னாலும் ஒரு ரியாக்ஷன் வருது அவருக்கு. அவர் போய் விஜய்கிட்ட சேர்ந்தாருன்னா விஜய்க்கு பலம் கூடத்தான் செய்யும். அண்ணாமலைக்கு பலம் கூடும். ஏன்னா அவர் இந்த பிஜேபியிலேருந்து வந்துடுறாருல்ல. ஐபிஎஸ் படித்தவர், ஆற்றலாளர், ஐபிஎஸ் படித்தவர். அவர் தானே இந்த பாஜகவோட ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பாஜக பேசப்படக்கூடிய ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் அவர்தான். அப்படிப்பட்டவர். அவர் இன்னைக்கு அமித்ஷாவை என்ன செய்தாங்க அந்த கட்சிக்குள்ள நடக்குன்னு தெரியல. அது ஒரு இரும்பு திரைக்குள்ள இருக்கிற கட்சி. நயனார் நாகேந்திரனை போட்டு இவரை தூக்கிட்டாங்க. நல்லா அவர் கொஞ்சம் மனசு உடைஞ்சிருப்பாரு. ஒரு முடிவு எடுத்துடலாமே, ஐபிஎஸ் படிச்சா நம்ம ஏன் ஆற்ற போய் ஆலோசனை கேட்கணும்னு அவரு துணிஞ்சு செய்யலாம். இது என்ன இந்த செய்தி எனக்கு நேரத்தையே கிடைச்சிருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு. ஆட்சி மாற்றத்துக்கு இல்ல, ஒரு மக்கள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தாக்கம் தானே மாற்றமா மாறும். திமுக பார்த்தீங்கன்னா கோவை மண்டலத்துல அவங்க இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் செந்தில் பாலாஜி ஒரு போன்றவர்களே உள்ள இறக்கி ஒரு பெரிய மாஸ் காமிச்சு இன்னைக்கு வரைக்கும் கோவை மண்டலத்தின் மீது அவர்கள் தனி கவனம் செலுத்துறாங்க. கடந்த தேர்தல் மாதிரி ஆயிரம் கூட இந்த முறை பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பலம் பொருந்தியவராக இருக்கும்போது அதற்கு ஈக்குவலா செங்கோட்டையன் களத்தில் இறங்கி அந்த மாதிரி அதை பண்ணிட முடியுமான்னு கேட்க. செந்தில் பாலாஜியுடைய ஒர்க் ஸ்டைல் வேற மாதிரி, செங்கோட்டையோட ஒர்க் ஸ்டைல் வேற மாதிரி. ஸோ அது அவரை சமாளிக்க முடியுமா செந்தில் பாலாஜி? முடியும். ஏன்னா அவர் தொண்டர்கள்ட்ட தான் போவார். சரி, பணம் அதெல்லாம். செந்தில் பாலாஜி அரசியல் கரன்சி அரசியல் அதான் பண்ணிட்டு இருக்காரு திமுக. ஆமா, அதிமுக தான் பண்ணாரு. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எல்லாருக்கும் கொலுசு கொடுத்துட்டாரு. எனக்கே கவலை, பெண்ணா பிறந்தா நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் செய்வார் செந்தில் பாலாஜி, அதெல்லாம் யோசிக்க மாட்டார். ஆனா ஸ்டாலினுக்கு நன்மதிப்பையும் பெற்றுட்டார். சரி, கொலுசு கொடுக்கட்டுமா அப்படின்னு மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலும் சிறைச்சாலையில அமைச்சராகவே இருந்தார். கோர்ட்ல போய் சொல்லி வச்சு அமைச்சரா இருக்கிறியா இல்லைன்னா ஜெயிலுக்கு போறியா அப்படின்னு தான் உச்ச நீதிமன்றம் போய் கிடி போட்டால பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தது. இப்பவும் செல்வாக்கோட இருக்காரு. இப்போ அண்ணன் ஸ்டாலின் இப்ப போயிருந்தாரு 2 நாள். பெரிய வரவேற்பு, பெரிய நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அவரும் ஒரு வித்தியாசமான ஆள். ஒரே நாள் காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 57 இடத்துல என்ன பேச வச்சாரு. எத்தனை இடம்? 57 இடம். வணக்கம் சொல்லிட்டு தான் முடியும், அவ்வளவு நேரம் இல்ல. ஒரு அதான் திட்டமிடல. இந்த கிராமத்துல நின்று பேசுறது, அந்த கிராமத்துக்கு பேரு அதெல்லாம் அந்த லிஸ்ட்டை முதல்ல நான் வாங்கிடுவேன். இந்த கிராமத்தில் என்ன விசேஷம் அப்படி இப்படின்னு கேட்டுருவேன். இந்த ஊர்ல யாராவது பெரியவங்க இருந்தாங்களா, இங்க என்ன சாமி இருக்கு, இதெல்லாம் நான் ஒரு தயாரிச்சுட்டு இங்கே எழுந்தருளி இருக்கின்ற முத்துமாரியம்மனை வணங்கி என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறேன். தோல் விளக்க சாம்பர் உண்டு, மணி விளக்க சாணை உண்டு, மனவிளக்க வழியிலேயே முத்துமாரியம்மான்னு பாரதி பாடினான். உங்கள் ஊருக்கு வரும் பொழுது பாரதியின் பாட்டின் நினைவுக்கு வருகிறதுன்னு ஒரு குண்டை தூக்கி மக்கள் உங்க பக்கம் இழுத்துருவேன். இந்த ஊர்ல தான் முருங்கைக்காய் கொங்கு சீமையிலேயே அதிகம் விளைகிறது என்று கேள்விப்பட்டேன். இங்கே விளைகிற முருங்கைக்காய் தான் ஏற்றுமதி ஆகிறது என்று கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய்னு சொல்லி கிராமத்துக்கு தகுந்த மாதிரி பேசி 57 இடத்துல பேசுறேன். அதனாலதான் நான் கேட்கிறேன், அவ்வளவு திட்டமிடலோட ஒருத்தர் அரேஞ்ச் பண்றவரு
இந்த பக்கம் இவரும் ரொம்ப திறமையான உங்க பார்வையில செங்கோட்டையன் போது அதிமுக அந்த இடத்துல என்ன ஆகும்? அதான் அதிமுகவுக்கு கோவை மண்டலம் என்ன ஆகும்னு கேக்குறேன். இல்ல, அதிமுகவுக்கு பேரழிவு. கோவை மட்டும் இல்ல, நீங்க சொல்றது தமிழ்நாடு முழுவதும் அழிவு. இப்போதே மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு சீட்டும் வராது. அவ்வளவு வீக்காவா இருக்கிறாங்க. அவ்வளவு வீக் தான், அவ்வளவு வீக்கு. ரெண்டாவது, எடப்பாடியினுடைய சர்வாதிகாரமான நடவடிக்கைகள் அந்த தொண்டர்களை ஜீரணிக்கல. அவரது பயணம் எல்லாம் போனானே, தமிழகத்தை காப்போம், என்னமோ நான் அதை கிண்டல் பண்ணேன், சம்பாதித்ததை காப்போம், சம்பந்தியை மீட்போம், புறப்பட்டு போன பயணம் எல்லாம் அட்டர் ஃபெயிலியர். இன்னைக்கு அந்த தலைமைக்கு மேலே எல்லாருக்கும் இது வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் 10 எடப்பாடி தலைமையில் கூடுகிற பொதுக்குழு, அதுக்கு பிறகு பொதுக்குழுவே கூடாது. அதை கணக்கு பண்ணி தான் ஓபிஎஸ் 15 இவருக்கு தலைமையில் கூடுக வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு. ஸோ நிறைவா, இப்போ இந்த செங்கோட்டையன் அவர்கள் இணைவிற்கு பிறகு அதிமுக தாவேக கூட்டணி அப்படின்னு பேசிட்டு இருந்த விஷயங்கள் இனிமேல்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. இன்னும் சொல்லப்போனா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. அப்படி இருக்கின்ற பட்சத்துல தாவேக்க அணியில வேறு யார் யார் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு? சேர்ந்தால் அது எப்படி ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு இன்னைக்கு கிடைச்ச தகவல் 35 மாவட்ட செயலாளர்கள் சேர போறாங்க. அதிமுக மாவட்ட செயலாளர். ஆமா. அது கட்சியிலிருந்து போறாங்க. சரி, வேற கட்சிகள் யாராவது கட்சியாக, இப்ப நீங்க சொன்னோம்ல, இப்ப அண்ணாமலை ஒருவேளை கட்சி தொடங்கினா அவர் போவாரு. அந்த மாதிரி உரிமை மீட்பு கழகம் பன்னீர்செல்வம் அண்ணன் போவாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தினகரன் போவாரு. நேத்தை சன்னிஸ் கேள்வி களத்துல தமிழ்நாடு மக்கள் கட்சி, சரி, இந்த ஜல்லிக்கட்டு வந்து, ஆமா ஆமா, அதை நடத்தின தம்பிகள் ஒரு கட்சி வச்சிருக்கான். சரி, இந்த கட்சி பேசிட்டு இருக்காங்க. இப்படி துண்டு துக்கடா எல்லாம் சேர்த்து ஒரு கலர்ஃபுல் கூட்டணிய தம்பி விஜய் அமைச்சிருவார், வெற்றி பெற்றுவார். ஆமா, கலர்ஃபுல் கூட்டணி. ஸோ கலர்ஃபுல் கூட்டணி அமைஞ்சு ஒரு மாற்றம் நிகழ்ந்துரும்னு நீங்க நிகழும் வாய்ப்பு இருக்கு.